எப்பா நீ கிளம்புப்பா, முதல்ல கிளம்பு. நகையை கட்டிக்கிட்டு வாழு போ. டேய் மௌனே வா. என்ன மல்லிகா, போற போக்குல நகை இப்படி கேட்கறானுவ? ஒரு மனசாட்சி இவங்களுக்கெல்லாம் கிடையாதா மல்லிகா? ஹாத்தி நான் கூட இருக்க பவுனை போட்டு பிள்ளைய கட்டி கொடுப்போன்னு நினைச்சோம்தா. கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் வழி இல்லை போல. நானே அப்படி இப்படின்னு 15 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். சரி அது போதும், அதை வச்சு கட்டி கொடுத்துடலாம் நான் ஒரு யோசனையில இருந்தா, வாரவனுவ 30ங்கிறானுவ 50ங்கிறானுவ 80ங்கிறானுவ அசால்ட்டா 100 போல. ஹாத்தி நெஞ்சே வெடிக்கலாம் போல இருக்கு. பிள்ளையில என்னமா தான் கட்டி கொடுக்கறதுன்னு தெரியல. சித்ராக்கா போட்டு விடுங்க. அவனு அப்படி கேட்டுட்டே திரிஞ்சா பொண்ணே கிடைக்காது. யாரு கொடுப்பா? ஒருத்தரும் கொடுக்க மாட்டாவ. என்ன இப்படி கேட்டா எவதான் கொடுப்பாக? ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டாக. இப்படி இவைய தேடி தேடி அலைஞ்சிட்டு திரிய வேண்டியதான்க்கா. நீ விடுக்கா, நம்ம பிள்ளைக்கு கிடைக்காம பெருமா. நம்ம சினேகா என்ன அழகா இருக்கா, அதெல்லாம் பொண்ணு சீக்கிரம் வந்து சேர்ந்துரும். ஏன்டி கேட்குற மாலா, கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பேசிட்டது சரிதான், மல்லிகை நல்லா பிடிச்சி வாங்கி விட்டால. ஆமாக்க, அப்புறம் என்னங்கிற? நானும் பார்க்குறேன் ரொம்ப ஓவரா பேசுது அந்த கிழவி. அதுதான் நல்லா பிடிச்சி விட்டுட்டேன். ஸ்னேகா உனக்கு எதுவும் வருத்தமா? ஆஹா இல்லை சித்தி, வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அப்புறம் இப்படி கேட்குறானுவ என்ன ஒன்று? எனக்கு ஒரு வருத்தம் மல்லிகா. ஏன்னா பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கூட அமையாமே இருந்துச்சா. சரி இதாவது அமைஞ்சிருச்சே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. அவனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வேற மாப்பிள்ளைக்காரன் சொல்லிட்டானா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரிடா எப்படாவது பிள்ளை பிடிச்சிக்கிருச்சு, அதுவாது போதுமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஆகி போச்சு. சரி என்ன பண்ணுறது, நேரம்னா அப்படித்தான் அமையும். நானும் எத்தனை மாப்பிள்ளைய தான் கட்டி கழிக்கிறதுனே தெரியல. ஒரு 20 பவுன் சொல்லியிருந்தானுவ கூட இருக்கிற நிலவளத்தை விற்றாது நான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருப்பேன். அதுவும் அவன் சொல்லலை. அவங்க என்ன 40 50னா எங்கே போகிறது? நம்ம காரு வேற. இதில் நான் கூட வண்டி வாசிக்கு 1 லட்சம் பணம் கொடுப்பேன்னு பார்த்தேன். காரு கேட்டாய் நான் எங்கே போகிறது மல்லிகா? நான் ஜாடிக்கேற்ற முடிங்கிற மாதிரி நமக்கேற்ற மாப்பிள்ளை யாரும் வராமலா போயிடுவானுவ. நீ கவலையே படாதக்கா. சினேகாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் மாப்பிள்ளை வரும். என்ன சொல்கிற? வரும். இல்லை இப்போ போனானே ஒருத்தன், எனக்கு நகையே வேணாங்க பிள்ளைய கொடுங்கன்னு வருவானா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ வேணா பாருக்கா. ஐயோ நீ வேற மல்லிகா, செத்தாலும் இவனுக்கு போய் என் பிள்ளைய கொடுப்பனா? இம்புட்டு நகை பணத்தை கேட்குறவனுக்கு பிள்ளைய கொடுக்கலாமா? முதல்ல கொடுக்கலாமா சொல்லு, என்ன ஆகுறது? ஆஹா, என் பிள்ளைய நான் கொடுக்க மாட்டேப்பா. பாவம், என் வீட்டில் என் பிள்ளை இருந்துட்டு போகுது, இவனுக்கெல்லாம் தருவானா? சரிக்கா, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடு. ஆமாம் மல்லிகா, பார்ப்போம் பார்ப்போம் என்னதான் நடக்குது. எட்டி மாலா வீட்டுக்கு வரியா? நான் போகிறேன். ஆமாக்கா நானும் வரேன். ஏட்டா உன் மாமியா எங்க? அம்மா என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்க? வாரேன்னு சொல்லவே இல்லை. கூட பேசினேன், சொல்லலை. உங்கள் அப்பா தான் திட்டு திட்டுப்புன்னு போன் அடிச்சு போயிட்டு பிள்ளைய பார்த்துட்டு வான்னு சொன்னார். சரி என்ன ஆனாலும் சரி. எங்க மாமியா காணுமா? எங்கிட்டு போச்சுன்னு தெரியல, எங்காவது போயிருக்கோம். உக்காருமா, தம்பி தூக்கிட்டு வரவா? தூக்கிட்டு வாடி, பிள்ளைய பார்க்கணும். இரு தூக்க. அட ஏம்மா மல்லிகா, வீட்டுல இல்லையா நீ? எங்க போயிட்டு வர? சித்ராக்க மாவுல பொண்ணு பார்க்க வந்தாவ. ஆமாட்டி, ஒரு கார் வந்துச்சு. நான் கூட சொந்தக்காரன் பத்தி பொண்ணு பார்க்க வந்தாவல. நல்ல மாப்பிள்ளையா? எந்த ஊரா? வசதி வாய்ப்பு அதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லைம்மா. வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. பவுனும் 30 50 கேட்டா எங்க போகும் சித்ராக்கா? அதுவே 10 15க்குள்ள தான் வச்சிருக்கும் போல. அப்பா 30ங்கிறானுவோ 40ங்கிறானுவோ அசால்ட்டா கேட்குறானுவம்மா. அதான் நான் தான் திட்டி அமைச்சிட்டு உங்களுக்கு பொண்ணு இல்லை ஒன்றும் இல்லை ஓடுங்கடான்ட்டேன். ஐய பாட்டு கேட்க மாட்டானுவலா? என்னம்மா இது, இப்படியா அந்த காலம்? ஆத்தி 50 100னா எங்கே போகிறது? 50 பவுன் 50 லட்சம் ஆகிப்போச்சு. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியும். எப்பமா வந்திய? உட்காருங்க. நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறிய. இங்கனக்குள்ளே இங்கன இருந்துக்கிட்டு வர மாதிரியா இருக்கு. உன் மாமியார் எங்க? தெரியல, பெரிய மருமகளதும் பார்க்க போயிடுச்சோ என்னமோ. அங்கே கால் உடஞ்சிருக்கே, போய் எட்டி பார்த்தீங்களா? ஆஹா, அவளை போய் நான் என்னத்துக்கு பார்க்குறேன்? அவளுக்கு நமக்கு சரிவட்டு வராதும்மா, சுத்தப்பட்டு வராது. அதனால நான் அவளெல்லாம் பார்க்க போகலை. சரி சரி விடுங்க, பிடிக்கலங்கும் போது போய் என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு வேண்டாம். ஆமாத்தா மல்லிகா, என்ன மாதிரி பேசுவா வைப்பா. தேவையா நமக்கு? நம்ம உண்டு வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடணும். அவள்கிட்டலாம் எதுக்கு பேச்சு வாங்கணும்? ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. அதுக்காண்டி தான் நான் பேசாட்டுக்கு இருந்துடுறது. அருவியை பார்த்தியம்மா, அந்த தங்க பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டா பாருங்க. பேரன் வாரான்.
அங்க பாருடா யாரு வந்திருக்கானே, அம்மாச்சி. இந்தம்மா அப்படி உன் பேரனா தங்க பிள்ளை. உன்னை தாத்தா பார்க்கணும்னு ஒரே ஆசைடா. தாத்தா உன்னை பார்க்கணும்னாரு. ஃபோன் பண்ணாரா இல்லையா? பேரனை பார்க்கணும் சரோஜா அப்படின்னு காலையில் மட்டும் சொன்னாரு. உனக்கு ஃபோன் பண்ணாரா தாத்தா? பேசினாரா தாத்தா? என்ன தங்க யாருன்னு பார்க்குறீங்களா? அம்மாச்சிடா. அம்மாச்சி தெரியலையா? ஆமாம் தெரியாமல் கூட இருப்பேன். ஏம்மா நீங்கள் வேற அதெல்லாம் எல்லாத்தையும் விவரம் தெரிஞ்சுதான் வச்சிட்டு இருக்கு. என்னடா பெரியம்மா அப்படி சொல்கிறாங்க? அப்படியா தங்கம்? அடடே சிரிப்பை காணும். ஏ மல்லிகா என்ன உன் பிள்ளைய சிரிக்க வேணாம்னு சொன்னியா? என்னை பார்த்துட்டு சிரிக்க மாட்டேக்கான். அதுக்கு என்ன அழகா சிரிப்பானே. ஏ பட்டு சிரிடா. அம்மாச்சியை பார்த்து சிரிடா பட்டாரு. சிரிங்க சிரிங்க. பாத்தியா மல்லிகா உன் குரலை கேட்டோன்னு சிரிப்பேன். அடிச்சு போட்டுரும் பார்த்துக்க. என்னம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் உன் மாவனை பார்க்க வரக்கூடாதா? எத்தனை நாளைக்கு தாண்டி உன் மாமியாவுக்கு பயந்துட்டு நான் கிடக்க முடியும்? சரி இன்னைக்கு போ விருட்டுன்னு என் பேரனை போய் தூக்கி கொஞ்சிட்டு வருவேன்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏதாவது வாயை திறந்து பேசட்டும் பிறகு இருக்கு சண்டைன்னு சொல்லி தான் வந்தேன். ஆளை வேற என் மாமியாக்கு உனக்கு பயம் இல்லை. பொய் சொல்லாதம்மா. வந்த உடனே எங்கடி காணுவாளன்னு 10 தடவை கேட்டேன். கேட்டுப்புட்டு உடனே பயம் இல்லைங்கிற பத்தியா? பயம் இல்லாமையா கேட்ட? ஆமா பயம் இல்லாமையா இருக்கும். இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் எதுக்கு கேக்குற? சரி கிட்ட வா. எந்தா என்னதுமா? மல்லிகா இங்கிட்டு உன் தங்கச்சி கிட்ட நீயும் வாத்தா. ஆமா சொல்றேன். ஏமா என்ன? மல்லியா இந்த அதை புடிங்க. புடி நீ ஒன்ன வாங்கிக்கோ. நீ ஒன்ன வாங்கி. ஐயா யாருக்கு? எனக்கா? ஆமாத்தா புடி. அருவி அக்காட்ட வாங்கி கொடு. அக்காட்ட நீ என்னத்த கொடுக்குற? மல்லிகா நீ வந்து வாங்கிக்கிடி. அருவி நீ ஒன்று வாங்கிக்க. ஏம்மா திடீர்னு ஏன் காசு? தீபாவளிக்குடி அப்பா கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆளுக்கு 5000 வச்சிருக்கேன். பிள்ளைகளுக்கு துணிமணி எடுங்க போங்க. சரியா? அதுக்கு தான் அப்பா அதுக்குள்ளே கொடுக்க சொல்லிட்டாராக்கும். சொல்லவே இல்லை. காலையில் கொண்டு பேசினேன். அப்பா ட்ரெஸ் எடுக்கலாடா தங்க அப்படின்னாரு. எடுக்கணும் அப்பா அப்படின்னு. உங்கள் பேரன்கெல்லாம் எடுக்கணும் தாங்கப்பா. 2-3 நாள் கழிச்சு தான் போகணும் அப்படின்னு. சரிம்மான்னாரு. அம்மாட்ட காசு கொடுக்க சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்ககிட்ட அப்படி கேட்டிருப்பாரு போல. என்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு வா சரோஜான்னு சொன்னாரு. அதான் மல்லிகா கையார உனக்கு கையார. எனக்கு எதுக்குமா நீங்க காசு கொடுக்குறீங்க? ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என் அருவிக்கிட்ட நீங்க கொடுங்க. எனக்கு எதுக்கு காசு? அழுகாதேக்கா. எதுக்குக்கா அழுகிறியா? இல்லம்மா உனக்கு கொடுக்கறது வாஸ்தவம். உனக்கு கொடுக்கணும். எனக்கு ஏன் தராங்க? அதுதான். அட என்ன மல்லிகா நீனே? உனக்கு அப்புறம் நான் கொடுக்காம யார் கொடுக்கறது? நான் அதிகமாக அவளை கட்டி கொடுக்குற வரைக்கும் அம்மாவாக இருந்தேன் அவளுக்கு. ஆனால் இப்போ பொதுவாக நீ பார்த்துக்கிறது நீ தான். எனக்கு ஃபுல்லாக நீ தான் என் மகளை பார்த்துக்கிற. எனக்கு பதிலாக எனக்கு நீ மூத்த மக மாதிரி மல்லிகா. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லக்கூடாது. காசை வாங்கிக்க. அம்மா கரெக்டுமா. நீ என்கிட்ட மட்டும் காசு கொடுத்துருந்தா கூட நான் அதை மல்லிகா கிட்ட பதி கொடுக்காம இருக்க மாட்டேம்மா. நான் நினச்சிட்டே இருந்தேன். நீ காசை நீயே கொண்டு வந்துட்டம்மா. எனக்கு தெரியாத அருவி மல்லிகா உன்னை எந்த அளவுக்கு பார்த்துக்குதுன்னு எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊரே பேசுது அருவி. உன்னை பார்த்துக்கிறதா அவள் கோவப்பட்டாலும் சில நேரம் உன்னை விட்டு கொடுக்குறாளா? அவள் தங்கச்சி சொந்த தங்கச்சி மாதிரி உன்னை பார்த்து உன்னை அந்தளவுக்கு அவள் வச்சுக்கிறா. அந்தளவுக்கு பிள்ளைய பார்த்துக்கிறா. உனக்கு வேலை கொடுக்காம அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா. நீ சின்ன பிள்ளைன்னுட்டு. அப்படி இருக்க பட்சத்தில் அவள் எனக்கு மூத்த பொண்ணு மாதிரி. அவளுக்கு நான் கொடுக்காம நான் போவேனா? அதுக்கு தான் ஆளுக்கு 5000 இருக்குது. 2 பேரும் போய் பிள்ளை குட்டிகளுக்கு துணிமணி எடுத்துக்கிட்டு தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடணும். அதுதான் எனக்கு ஆசை. காசை பிடிங்க அருவி. இந்தா நீ பிடி. மல்லிகா அழாதத்தா. வாங்கிக்கத்தா. இந்தா. ஏம்மா இப்படிதான் எங்கள் அம்மா கொடுக்கும். எப்போ அப்போ பலகாரம் சுட்டாலும் சரி, எது அது பண்ணாலும் சரி, காசு ஒரு 200 எனக்கு 100, முல்லேக்காவுக்கு 100 கொடுக்கும். நீயும் அம்மாவை தாண்டி அப்படின்னு. முல்லேக்கா மறந்துருச்சா என்னன்னு தெரியல. மறந்தாலும் சரி மறக்காட்டி சரி எங்கள் அம்மா அப்படி பண்ணும். இப்போ அதுக்கு முடியலை. ஆத்தலை வாரதும் இல்லை பார்க்க வைக்க. அத்தோட சரி. அதான் நானும் போகிறதே கிடையாது. என் தங்கச்சிட்டு மட்டும்தான் பேசுவேனே. என் தம்பி வீட்டோட கூட பேச மாட்டேன். அந்த மாதிரி இருக்கையில் இப்போ நீங்கள் கொண்டு வந்து எனக்கு காசு கொடுக்குறது எங்கள் அம்மா கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னொரு அம்மா தான் நீங்களும். அது வேற ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா நீங்கள் காசு கொடுத்தது. ஏக்கா வாங்கிக்கங்க கழுகாம. கொண்டாங்கம்மா. நான் அதை வேணான்னு சொல்லலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் எப்படியும் நீங்கள் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் யாருமே இப்படியெல்லாம் 5000 கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு சத்தியமாக தெரியாது.
இந்த அளவுக்கு என் மேலே பாசம் இருக்கும்போது அவளை நான் பார்த்துக்கிறதுல எனக்கு என்ன சொல்லுங்க மல்லிகா. எனக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பயம் இருக்கும் மல்லிகா. என் பொண்ணு கட்டிட்டு போகிற இடத்துல எல்லாரும் என் பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ எப்படி வச்சுப்பாங்களோ நினச்சி நினச்சி ரொம்ப பயப்படுவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. என் பிள்ளை என்ன பார்க்க வராட்டியும் அவளுக்கு மாமியார் மோசமானவளாக இருந்தா காட்டியும், ஆனால் நீ நீ இருக்க பற்றியா, நீ ஒரு ஆள் இருக்க பற்றி அந்த வீட்டில் நீ ஒரு ஆள் போதும் என் பொண்ணை எப்படி வேணாலும் வச்சு தாங்கிறதுக்கு. என் பொண்ணை புருஷனே கொடுமைப்படுத்தினாலும் நீ போதும் மல்லிகா. அவ்வளோ அழகாக நீ பார்த்துக்குவ எனக்கு தெரியும் மல்லிகா. அதனால நான் இப்போ கவலைப்படுறதே இல்லை என் பிள்ளையை நினச்சி. என் பிள்ளை என் வீட்டுக்கு வராட்டியும் பண்ணாட்டியும் என் பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியும் மல்லிகா. உன்னால மட்டும்தான் மல்லிகா. சரி விடுங்கம்மா, எதுக்கு கண்டதை பேசிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு விடுங்க. ஆனால் ஒன்று, எனக்கு இந்த காசு வேணாம். நான் இதில் 100 ரூபா மட்டும் எடுத்துக்கிறேன் போதும். நீங்கள் அருவிட்ட கொடுங்க, இல்லைன்னா அப்பாட்ட 100 ரூபா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிடுங்க. ஏய், நான் உனக்கு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி காசை கொடுத்தா 100 ரூபா எடுத்துகிட்டு திருப்பி தாரேங்கிற? அதெல்லாம் முடியாது. நீ காசை வச்சுக்கனா வச்சுக்க. இது நான் உனக்கு பாசமாக அன்பாக தாரேன். வேணான்னு தயவு செஞ்சு சொல்லாத மல்லிகா. நீங்கள் தாரதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் எனக்கு மனசு ஏற்றுக்கலை. பாவம் நீங்கள் ஏதோ நான் இவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு கூலி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு இதோட கொடுக்குறீங்க. எனக்கு அது கூலி வாங்குற மாதிரி எனக்கு உறுத்துது. எனக்கு வேண்டாம். நான் 100 ரூபா மட்டும் வச்சுக்கிறேன், இல்லைன்னா 200 ரூபா வச்சுக்கிறேன் போதும். அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். இந்தாங்க உங்கள் காசை நான் பத்திரமா வச்சுப்பேன். அம்மா ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோங்க. ஏன் மல்லிகா காசை திருப்பி கொடுக்குறா? நீ எப்படி உன் தங்கச்சி அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிற? அது மாதிரி தானே நான் அம்மாவை உனக்கு ஒன்று கொடுக்குறேன், அதை நீயும் திருப்பி எனக்கிட்டே தர்ற. ஏன் மல்லிகா அந்த மாதிரி பண்ணுற? வச்சுக்க மல்லிகா. ஏங்கா அம்மா ஆசையாக கொடுக்குறத வேணாங்கிறீங்க? இல்ல அருவி, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு அருவி. பரவாயில்ல, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்கம்மா, பரவாயில்ல. அருவி, அம்மாவுக்கு சாப்பாடு போடல, உட்காரவும் வைக்கல, நிற்க வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கோம். நான் போய் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். ஏம்மா இருங்க, உங்கள் மருமனை என்னத்தையும் எடுத்தார சொல்லி கறி மீன் எடுத்தார சொல்லி சாப்பிட்டுட்டு போகணும். ஐயோ ஏம்மா, நீங்கள் சொன்னதே போதும்மா. உட்காந்து கறி மீன் சாப்பிடலாம் நமக்கு ஆத்தாது. நான் வாரேன் சரியா? இன்னொரு நாளைக்கு வந்து உட்காந்து சாவகாசமாக கறி மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்போம் சரிங்களா? போயிட்டு வருவா. ஏம்மா இருங்கம்மா. இல்லைம்மா போயிட்டு வரேன். சங்கடமாக இருக்கு நீ என்கிட்ட திருப்பி காசை கொடுத்தது. நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு.